வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். சுண்டக்காய் மாதிரி இருந்துகிட்டு பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்றியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சுண்டக்காவை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. சுண்டக்காயோட ஆரிஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். இதை ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. பேயத்தி, கடுகி, அமரக்காய் அப்படின்னு பல பெயர்கள் இதுக்கு இருக்குங்க. இது வந்து சமையலுக்கும் மருத்துவத்துக்கும் யூஸ் பண்ற ஒரு நல்ல மூலிகை. இத்தனோடு இருந்துகிட்டு உனக்கு இத்தனை பேர். சுண்டக்காய் செடி ஓரளவுக்கு உயரம் வளரக்கூடிய செடிங்க. இந்த செடியில கொஞ்சம் முள் இருக்கும். அதோட இலை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசா இருக்கும். இதோட பூக்கள் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். சுண்டக்காய் எல்லாம் கொத்து கொத்தா காய்க்கும். முள் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். சுண்டக்காயோட இங்கிலீஷ் நேம் வந்து டர்க்கி பெர்ரி. இந்த மண்ணில் தான் வளருவேன், இந்த மண்ணில் வளர மாட்டா அப்படின்னு சுண்டக்காய் சொல்லவே சொல்லாதுங்க. எந்த மண்ணில் வேணாலும் அதிகமாக வளரும், நல்லாவும் வளரும். அதுக்குன்னு மண்டையில் இருக்கிற களிமண்ணில் வளருமா அப்படின்னு கேட்கக்கூடாது. சுண்டக்காய் செடி வளர்க்குறதுக்கு பெரிய தோட்டமே வைக்கணும் அப்படின்னு கணக்கெல்லாம் இல்லைங்க. வீட்டில் இருக்கிற சின்ன இடத்துல கூட சுண்டக்காய் செடி நல்லாவே வளரும். ஸோ இடம் ஒரு பொருட்டே இல்லை. சுண்டக்காயில் 2 வெரைட்டி இருக்கு. ஒன்று காட்டு சுண்டக்காய், இன்னொன்று நாட்டு சுண்டக்காய். இந்த காட்டு சுண்டக்காய் வந்து காடுகளில் தன்னாலவே வளரும். ஆனால் கசப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாட்டு சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி கூட நம்மளே விதையை போட்டு வளர்த்துக்கலாம். கசப்பு தன்மை கம்மி தான். ஆனால் இந்த காட்டு சுண்டைக்கால தான் மருத்துவ குணம் அதிகம். சுண்டைக்கால பாத்தீங்கன்னா விட்டமின் பி, விட்டமின் சி சத்து அதிகமாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பாஸ்பரஸ், அயன், கால்சியம்னு எல்லா சத்துக்களும் அதுல குவிஞ்சு கிடக்கு. சோ இந்த சத்தெல்லாம் வேணும்னு சொல்லி வேற எதையும் தேடி தேடி சாப்பிடாம சுண்டைக்கால சாப்பிடுங்க. சுண்டைக்கால மருத்துவ குணம் அதிகமா இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் அதிகமா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இதை கொடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பூச்சி கடிச்சதுன்னா இல்ல சின்ன சின்ன வியாதிகளுக்கெல்லாம் வந்து சுண்டைக்காயை கசாயம் வச்சு கொடுத்து அந்த வியாதியை கியூர் பண்ணியிருக்காங்க. எனக்கும் எங்க பாட்டி வந்து சுண்டைக்கால கசாயம் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வயித்துல இருக்கிற பூச்சி, அதாவது கீரி பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சியோட பிரச்சனை கியூர் ஆகணும் அப்படின்னா சுண்டைக்காயை கொடுத்தோம்னா அது கிளியர் ஆயிடும். இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற சாக்லேட் லெவலுக்கு கிலோ கணக்கில் சுண்டக்காய் கொடுக்கணும். இப்ப வர சில ஜுரங்களால உடம்புல இருக்கிற ரத்தத்துல இருக்கிற பிளேட்லெட்ஸோட அளவு குறைஞ்சிருது. அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா சுண்டைக்காயை சாப்பிட்டா டிராப்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம உடம்புக்குள்ளேயும் வெளியிலையும் இருக்கிற காயங்கள் இந்த சுண்டைக்காய் சாப்பிட்டு வந்தா கியூர் ஆயிடும். ஜென்ரலாவே ஜுரம் வந்துட்டு போச்சுன்னா நாக்குல டேஸ்ட் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நாக்குல டேஸ்ட் தெரியல அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அதுக்கு பெஸ்ட் மெடிசன் வந்து சுண்டைக்காய் தான். ஏன்னா சுண்டைக்காய் சாப்பிட்டோம்னா நாக்குல இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் அது தூண்டி விடும், திருப்பி பேக் டு நார்மல் ஆயிடலாம். சராசரியா ஒரு சுண்டைக்கால 200 விதை வரைக்கும் இருக்குங்க. ஒரு சுண்டைக்காய் செடியை நம்ம நட்டோம்னா அது மூலியமா நிறைய சுண்டைக்காவை நம்ம அறுவடை செய்யலாம். சுண்டைக்கால வெரைட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும், அதுக்கப்புறம் சுண்டை வத்தல் ஆயிடும். இதுல இருந்து நமக்கு சுண்டைக்காய் காயும் கிடைக்கும், கசாயமும் கிடைக்கும், கடைசியா சுண்டை வத்தலும் கிடைக்கும். சோ ஒரு செடி நட்டோம்னா ஆல் பெனிஃபிட் தான். இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் தான் பெரிய தலைவலியா இருக்கு. இதை கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு சுண்டைக்காய் தான் தி பெஸ்ட்டுங்க. சுண்டை வத்தலை புளிச்ச மோர்ல கலந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு வந்துரும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.